எல்லாரும் பார்க்கிறது போல இன்றைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாய் காரியங்களை நாம் செய்ய போகிறோம். கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை எந்த தினத்தை நாம் கொண்டாடினோம்? இந்தியாவில் சிறுவர் தினம், சில்ட்ரன்ஸ் டேவை நம்ம கொண்டாடினோம். அதை முன்னிட்டு இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை ஆராதனையில் நடத்த போறாங்க. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? உற்சாகம் ரொம்ப கம்மியா இருக்கு. நல்ல கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாமா? எஸ், ஆமென். வசனத்தில் நம்ம பார்க்கிறது போல இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள். அதுக்கும் என்ன, பரலோக ராஜ்யம் அவர்களை போல இருக்கிறவர்களுடைய இதுதான். சரிங்களா? ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சவாலை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த நேரத்தில் எழுந்து நிற்க போகிறோம் நம்ம எல்லாரும். இத்தனை நாட்கள் மிகவும் வளர்ந்தவர்களைப் போல, முதிர்ந்தவர்களைப் போல ஆராதித்த உங்க எல்லாருக்கும் ஒரு சவாலை நான் கொடுக்க போகிறேன். இந்த சண்டே சிறு பிள்ளைகளை போல மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு தேவனை துதித்து நாம் ஆராதிக்க போறோம். ஆயத்தமா இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உற்சாகமாய் பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளை வரவேற்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நம்மளுடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்மளுடைய வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஆண்டவர் மாத்திரம் தான் காரணமா இருக்கிறார், இல்லையா? நம்ம தேவன் மாறாதவர், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு ஆடுகளை மேய்த்த தாவீதை அரசனாக மாற்றின தேவனா இருக்கிறார். எல்லாரும் ஒதுக்குன அந்த கல்லை தான் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றின தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலேயே ஆண்டவர், நீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். எங்களோட கூட சேர்ந்து விசுவாசிச்சு ஒரு சிறு ஆக்ஷனோட எங்களோட சேர்ந்து இந்த பாடலை பாடுறீங்களா? Thank you.
நம்மளுடைய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவார்னு ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இப்போ கூட பாட போகிற பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது அவர் நம்ம உயரத்தில் பறக்க வைக்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது அவர் உயரத்தில் பறக்க வைக்கிற தேவனாக இருக்கிறாரு. இப்போ கூட நம்ம இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். பறந்து அவரை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம். Now we are going to walk with great and mighty Lord. எத்தனை பேர் எங்களோட சேர்ந்து ஆண்டவரோடு நடந்து அவரை வர்ஷிப் பண்ண ரெடியா இருக்கிறீங்க? Yeah, there's a verse in the Bible that says God is light and there is no darkness in him at all. ஆண்டவர் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் இருளே இல்லை. So if there's God in our life, there's no darkness in our life. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில இருளே இல்லை. So இப்போ கூட let us all join together, worship the Lord and walk with the Lord. It's a great thing to
worshipக்குள்ள போகலாம். ஏசாயா 49:15 இப்படியாக சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்ட்டு ஏசப்பா அழகா நம்மளுக்காக இந்த வசனத்தை கொடுத்துருக்காங்க. ஏசப்பா நம்மளுடைய அம்மா அப்பா யார் மறந்தாலும் அவங்க நம்மளை மறக்காத தேவனாக இருக்காங்க. இரவும் பகலும் அவர் நம்ம கண்ணின் மணி போல பாதுகாக்கவே தேவனாக இருக்காங்க. நம்மளை எங்கே போனாலும் நம்ம கூடவே இருக்கிற தேவனாக இருக்காங்க. அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி கண்களை மூடி கைகளை உயர்த்தி இந்த பாடலை எங்களோட சேர்ந்து பாடுறீங்களா?
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாம் சொல்லுமா, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீர். எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி நன்றி. கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உண்மையாகவே குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதிகள் பிறக்க செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இங்க நின்று பாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாடுறதுக்காக மாத்திரம் வரல, தேவன் அவர்களை அபிஷேகித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் தான் அவர்களை தெரிந்தெடுப்பார் என்று நான் விசுவாசிக்கல. தாயின் கர்ப்பத்தில் அவர் உருவாவதற்கு முன்பதாகவே அவர்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவளை தெரிந்தெடுத்து அவளை பயன்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். என்னுடைய வாழ்க்கையில 2004 வருடம் செப்டம்பர் 19 ஒரு சண்டே கிளாஸ்ல ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். தேவன் என்னை அபிஷேகத்தில் நிரப்பி அந்நிய பாஷை பேச அந்த வரத்தை நான் 4வது படிக்கும் போது எனக்கு கொடுத்தா. ஏன் சொல்றேன் தெரியுமா? சண்டே கிளாஸ்ல கிட்ஸ் சர்ச்சில் நடக்கிற காரியங்களை ஒரு நாளும் நம்ம அசட்டை பண்ண வேண்டாம். அந்த சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த காலத்திலேயே தேவன் ஏதோ ஒரு காரியத்தை கிரியை செய்து கொண்டிருக்கார். நான் விசுவாசிக்கிறேன். எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி வரணும் என்கின்ற அவர்களை மோல்டு பண்ணுகிற காரியங்களை, அவர்களை வடிவமைக்கிற கிரியையை தேவன் எங்கிருந்து துவங்குகிறார் தெரியுமா? அவருடைய சிறு வயதிலிருந்தே அவருடைய வசனத்தை குறித்து அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நேரத்திலேயே தேவனுடைய வாழ்க்கையை வடிவமைக்க துவங்கி விடுவார். விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கண்களை மூடி கரங்களை ஊற்றி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக அப்பா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளை நீ அபிஷேகிப்பீராக, அவருடைய எதிர்காலத்தை நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் தலைமுறைகளின் தேவனாய் காணப்படுகிறார். தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்தி நம்மை உயர்த்தி நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தலைமுறைகளின் தேவனே, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகளை மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. Thank you Jesus. Amen. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை எல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. சொல்லுமா, பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை எல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே.
யாவே நீ என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா யாவே தலைமுறை தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும். எல்லாரும் கரங்களை சொல்லுமா, யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறை சொல்லுங்க. யாவே தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. அறிக்கை செய்வோமா, தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவி, உம்மை எல்லாம் வேறு நாமமில்லை. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவி, உம்மை எல்லாம் வேறு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யாவே நீர் என்றும் நம் தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர். சொல்லுங்க, யாவே யாவே தலைமுறை. Thank you, Jesus. தலைமுறை தலைமுறை நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? அது மாத்திரம் இல்ல, கரங்களை நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாமா? அருமையான ஆராதனை நடத்துறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மிக அருமையா